எங்கேயாச்சும் போகும்போது போஸ்டர் போட்டிருப்பாங்க, என்னென்னா இமயம் சரிந்தது அப்படின்வாங்க. இப்போ எங்கள் அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன் ஒரு தடவை, என்ன இது ஏன் இப்படி இமயம் சரிந்ததுன்னு போடுறாங்க அப்படின்னோடனே அவங்க சொல்லுவாங்க, அதுவும் இது வந்து சாவு போஸ்டரில் வந்து இப்படி இமயம் சரிந்தது அப்படின்னு போடுறாங்க. மனுஷனை இமயமலை மாதிரி என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு பலனா இருந்தவர், இவரைத்தான் நான் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ அவரே போயிட்டார், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு. மனுஷனை நம்பினா அப்படி தான், எல்லாம் சரிஞ்சு தான் போகும். நீங்கள் நம்பி இருக்கிறீங்க, அது தண்ணி ஓரத்தில் சரிஞ்சு விழுந்தா கூட அது மேலே ஏதோ நிற்கிறதுக்கு, அந்த தண்ணியில் கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் இடத்துக்கு ராக்ஸ் இருக்கும், ரைட்? இது நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டாக இட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் யுவர் லைஃப். அந்த நம்பிக்கையே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, உங்கள் வாழ்க்கையிலேருந்து சுத்தமாக எடுத்துட்டாரு. அந்த நம்பிக்கை கிடையாதுன்னா கூட நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? நாங்கள் கன்மலையாம் கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கன்மலை அசைக்கப்படுவதில்லை, அந்த கன்மலை அழிந்து போவதில்லை. அந்த கன்மலை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நித்திய கன்மலையாயிருக்கிறார்.